வச்ச நடை என்னோட உள்ளதெல்லாம் இளைஞங்க படை படையப்பா 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 செஞ்சிருவேன் ஓகே உங்க சேட்டையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்க கூடாது. கண்ணா இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாமே அப்பறந்து பறந்து இல்ல நீ மறுபடியும் பண்ணு. வா வா பண்ணு. எனக்கே ஃபயரா அவருக்கு தான் அது பிடிக்கலன்றாப்ல. இல்ல பொம்பளையாச்சேன்னு பார்க்கல. இல்லைன்னா என்ன பண்ணுவ? சீண்டாத நொந்துருவேன். சரி நீ வேலையை என் வழி தனி வழி. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை சுச்சு போடும்போது பண்ணிக்கலாம். ஆயுதங்கள்லாம் கையில் இருக்கக்கூடாது. அதிகமாக கோவப்படுற பொண்ணு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை நல்லா வாழ்ந்தத சரித்திரமே இல்லை. ஆண்டவன் கெட்டவங்க நிறையா கொடுப்பான். கேட்க மாட்டேங்க. நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் கையை விட மாட்டான். பொம்பளையாச்சேன்னு பார்க்க இல்லைன்னா என்ன பண்ணுவ? இல்லைன்னா என் குணம் வேற மாதிரி. என்ன வேற குணம்னா எங்க உங்க குணத்தை காட்டுங்க. எனக்கு இன்னொரு முகம் இரியாமல குணத்தை காட்டுன்னு தான் சொல்றேன். ராணி எவ்வளவு ஒரு ஸ்டார் வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளு லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காப்ல மேற்கொண்டு ஏப்பா நீங்க சும்மா இரு அங்கே இழப்பு வாங்குது. ஆமா எப்பா அந்த ஆளே வந்ததுல இருந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல மேற்கொண்டு ஆமா அப்பா அந்த ஆளு ஏதோ வந்துட்டாப்ல தொலைஞ்சு இருந்துட்டு போறாப்ல இருக்கேன். நான் சொல்றேன் கேளு. இங்க இருங்க. அவர் எவ்வளவு ஒரு ஸ்டார் தெரியுமா? தெரியாம நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்பா அந்த ஆளு பாக்கியராஜா பாத்திருக்கியா இல்லையா? பாக்கியராஜா நான் பார்த்தேன். பாக்கியராஜா எப்படி பாக்கியராஜ் சார் வந்து நிக்கிறாரு? லூசு பேர சூப்பர் ஸ்டார்ரா பாக்கியராஜனா. நீங்க நான் சொல்றபடி நீங்க அப்படி நிக்கணும். அப்படி பேசினா தான் ரஜினி அந்த மாதிரி பேசுறாரு. சூப்பரா இருக்குப்பா. ஐயோ படம் பார்க்காதவனை கூட்டி வந்தது பெரிய தப்பா போச்சு. இந்த வார் ஒண்ணு நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்க கையை நீட்டி பேசாதே. தெரியுமா ஐயோ ரஜினிகாந்தாவே ஏத்துக்கல சிவனேன்னு. அப்பா நீங்க பாக்கியராஜ் மாதிரி இருக்கேன்றீங்க. நான் சொல்றேன் கமலஹாசன் என்னப்பாவா ஸ்டைலா பாரு. அதான் வரல வாய்க்கு. இப்ப புடிச்சிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் ஏய் ஏய் நல்ல வேளை முழுங்கி திங்க தெரியும்டா. நல்ல வேலையா போச்சு. முழுசா உள்ள ஊத்துருச்சு. உடல்ல போய் உள்ள தெரிஞ்சு. நம்ம சைஸ்க்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்வோம். அண்ணே நான் சொல்றேன் கமலஹாசன். ஏய் சும்மா இரு. ஏய் நான் சொல்றேன் கமலஹாசன். நீ என்ன சொல்ற? ஏய் ரவுண்ட் கொண்ட. ஏய் இங்கறியா. ஓகே இப்போ யாருங்க முக்கியம் இல்ல. அப்பா பாக்கியராஜ் ரொம்ப பேசுறாப்லப்பா. என்கிட்ட பிரச்சனை வேண்டாம். நான் சொல்றத கேளு. என்ன? பொம்பளையா லட்சணமா ஏய் நான் மறுபடியும் சொல்றேன் நான் பொம்பளை புள்ள தான். தேவையில்லாம அனாவசியமா பேசிக்கிட்டாத. அடிச்சு மூஞ்ச நானே கேட்க மாட்டியா? ஒரு ஆம்பளை அடிக்குது பாத்துக்கிட்டு இருக்க. பொம்பளை ஆம்பளை டச் பண்ற நான் ஏத்துக்கவே இல்ல. தேவையில்லாம அனாவசியமா பேசிக்கிட்டாரு. மாரியாத்தா கோயிலுக்கு கொலை ஓட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க பால் கூட எடுக்க போறாப்லையா? மாரியாத்தாக்கு வந்த சோதனையே இது சந்திரமை. ஏய் மாரியா சவனேன்னு அப்பையில இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. நீ அந்த பதற நாட்டி ஆடு. வேணாம் அந்த ஆட்டத்தை அவரே ஆடுவாப்ல. இந்த பதற நாட்டியம்லாம் வேணாம்டா. நானே பாத்துக்க வந்த பிரச்சனை. சரசுக்கு ராரா நீ என்ன மைத்துக்கு நீ சரசுட போச்சு. நான் உங்ககிட்ட தான் வரேன். சரசுட போறேன். ஓ உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? அந்த பொம்பளை உன்னை அடிக்காம விடாது பாத்துக்க. பொம்பளையா லட்சணமா மேடையில நட. ஏன் நான் மேடையில பொம்பளை கை நீட்டுற பழக்கம் என்ன பழக்கம் உனக்கு? கை நீட்டுற? ஏய் ஏய் நெஞ்சில கை வச்சு தடல கொஞ்சம். பிரச்சனை பண்ணாத. தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. தேவலாம என்கிட்ட ஏய் இருமா இழப்பு வாங்குது. நான் பர்ஃபார்ம் பண்றதா வேணாமா? என்ன நாயா? நாய் என்ன செய்யும் தெரியுமா? இழுவிழு தான் அதுக்கு சாவு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? நீ பொட்ட நாய் நான் ஆண் நாய். ஆமா இவர் செஞ்சிருவாரு அப்படியே இவர் செத்துருவாரு. ஓகே அந்த ஏய் போய் அங்க ஜாக்கெட் கழட்டி போடாம ஏற்கனவே உடம்பு குறைஞ்சு
நீ என்ன ஒண்ணு எனக்கு கை வைக்கல அதான் உனக்கு தெரியும் அவ்வளவுதானே யாரியா எவ்வளவு பெரிய மனுஷன் கமலஹாசன் வந்திருக்கியா நீ காலை போட்டு அடி டோன்ட் கேர் செருப்பு அடிக்கிறியா வாங்குவேன் அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி ஆமா இந்த கெட்ட போட்டா வாங்கத்தானே வேணும் விளக்க மாத்திரம் அடிக்கிறியா அடி அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி அடிக்க தெரியலன்னா அப்புறம் வாங்கத்தான் வேணும் சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி ஏய் பீ எடுத்து மூஞ்சில அது எனக்கு சந்தன காப்பு சாத்துற மாதிரி எதுக்கும் கலங்க மாட்டேன் உலகத்திலேயே 1 நம்பர் மழுங்கப்ப நான் தான் இதுக்கு என்ன ஆத்தாடி ஒன்னே மேடை போட்டு லைட்டு போட்டு மைக்கு போட்டு சொல்லியிருக்கேன் நான் மழுங்கப்பை தான் நீ எப்படி நான்லாம் ரோசக்கார ஆளு பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா நாங்க ஃபேமிலியோட காலி பண்ணிட்டு போயிருவோம் ஆமா அந்த அளவுக்கு ரோசக்கார ஆளு எங்க அண்ணெல்லாம் பிடிக்காத ஆள் இருந்துச்சுன்னா அந்த ஆளுகிட்ட போய் சிகரெட் கேட்பாவில போல அவட்ட பேச மாட்டாப்புல அந்த அளவுக்கு ரோசக்கார ஆளு ஆமா நாங்களாம் ரோசக்கார ஆளுங்க தெரிஞ்சு வச்சுக்க இருந்துட்டு போ வேணாங்களே கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டிருக்கியா என்னன்னு மழுங்கம் பொழைச்சான் மானஸ்தன் செத்தேன் மானஸ்தன் பொழைச்சேன் மல்லுங்க செத்தேன் தப்பு தப்பு இல்ல ரைட் மானஸ்தன் தான் ஜாவியான் மானஸ்தன் தான் பொழைப்பேன் மழுங்கன் தான் பொழைப்பேன் மலுங்கம் பொழைக்க மாட்டேன் மானஸ்தன் தான் பொழைப்பேன் இப்ப டெஸ்ட் வைப்போமா ஓகே நீ ரோசக்காரி தானே நான் ரோசக்காரல் தான் நான் மழுங்க போய் தானே ஒரு பேச்சுக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கி விட்டேன் 5 லட்சமா ஒரு லாக் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் பயப்படாத நியாயம் வேணாம் வருஷம் 5 ஆகி போச்சு நீ வட்டியும் கட்டல முதலையும் கட்டல போன் பண்ணி கேட்கலாம கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் செல்லு தண்ணிக்குள்ள இன்னைக்கு பாம்பாட்டி நாடகத்துக்கு நீ தெரியாம யாரு பப்புன்னு தெரியாம வந்துட்டேன் ரசீது போடும்போதே பப்புன்னு யாருன்னு சொல்லல கேட்கல இல்ல இப்போ நான் கடை கொடுத்தேன் உனக்கு கேட்பனா இல்லையா கேட்பீங்கல்ல எப்படி கேட்கணும் நல்லா கேட்கணும்ல 1 ரூபாவா 2 ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் அதுவும் பொம்பளை பிள்ளைல கொடுத்துருக்கோம் கேட்கணும்ல நல்லா கேட்கணும் நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும் என்னம்மா ராணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க என்ன ஆளு உடம்பு கிறங்கி போயிருக்க 5 லட்ச ரூபா கொடுத்தேன் நீ கொடுக்கலாம் வேணாமா நீ நல்லா இருந்தாவே போதும் பொட்டோடையும் பூவோடையும் அண்ணன் வாழ்த்துவேன் நீ நல்லா இருக்க நீ எங்கே இருந்தாலும் 5 லட்ச ரூபா வேணாம் அந்த அதில் 1 லட்ச ரூபா மட்டும் டெய்லி 50 தான் குடுத்தீங்கன்னா போ அண்ணன் சோத்திக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிறேன் உனக்கு கடை கொடுத்தா பிச்சை தான் எடுக்கணும் வந்துட்டேன் நீங்க உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்துவிட்டு அம்மா ராணி நீ பொட்டோடையும் பூடோடையும் நல்லா இருக்கணும் உனக்கு வாழ்த்தணுமாக்கு ஏய் இப்போ நான் கேட்குறேன் பாரு கேளுங்க ரெண்டு எச்சிக்கல நாய பேசாதரி பேச்சிருக்கி பேசாதரி கடன்காரன் நாய லொப்ப நாய் வாங்கினீங்க கடை 10 வட்டினாலும் பரவாயில்ல கொண்டாங்க குடும்பத்தோட தலப்பாக்கட்டி பிரியாணி வாங்கி பியத்தின மாதிரி ஆவு தின்னீங்க பேசாதடி பேச்சிருக்கி இதுல இந்த அம்மாவுக்கு கார்பரேஷன் குழாத்தன்னு ஒத்துக்காதான் ஜல் பிடிக்குமா பிசிலரி வாட்டர் வேணுமா பிசிலரி கலரிக்க மூத்திரத்தை குடிலாம் பேச்சிருக்கி ஒரு என்னடி பேசுற காசை கொடுக்க வக்கல உனக்கு அதுக்கு பாவாடை சட்டை சிகுன்னு அவுத்து போட்டு மொட்டை குண்டியா பிராய்லர் கோழி இளைச்ச கோழி மாதிரி திக்கு கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு 10 வீட்டுல 10 பாத்திரத்தை பணத்தை கொடுக்க முடியும் 10 பாத்திரம் தேய்க்க முடியல 10 பைட்ட போயாது வாய முடியா முதல்ல அப்படின்னு நான் கேட்கறோம்னு வச்சுக்க அதான் கேட்டுட்டியா இதுக்கு மீறி எப்படியா கேட்கணும் நீ ரோசக்காரி என்ன செய்வேன் அதெல்லாம் எங்க அண்ணன் கிட்னியை வித்துட்டு நான் கொடுத்துருவேன் ரொம்ப லேட் அது சட்னி ஆகி பல காலம் ஆயிடுச்சு சுரேஷனை சும்மா தானே இருக்காரு அதெல்லாம் ஏற்கனவே எடுத்தாச்சு உள்ள பொம்மை தான் வச்சிருக்கோம் யோ விக்காது நான் கொடுத்துருவேயா அதுதான் விக்காதுன்னு தெரியுமா அதை எப்படி கூட விப்பேன் யோ ஊர்ல கிடக்குற இடத்த விட்டுறாது நான் கொடுத்துருவேயா கொடுத்துட்டு தோரையாப்பாடு இடத்த வித்தாது உன் கடனை அடைச்சிருவேயா அடைச்சிட்டு தூக்கு மாடி தொங்கிடுவேன் இந்த கேள்வி கேட்கறதுக்கு நான் உயிரோட இருக்க முடியுமாயா கை விடு ஏங்க வேலை முடிஞ்சு வச்சு நீயே ஒத்துக்கிட்டியே என்னன்னு மானஸ்தி தூக்கு போட்டு சாப்பிட ஒத்துக்கிட்டியா இப்போ தோசை பரட்டி போடுவோம் நான் உங்கள்கிட்ட வெறும் ஒரு 50 ரூபா கடை வாங்கி நான் மட்டும் 5 லட்ச ரூபா நீ மட்டும் வெறும் 50 ரூபான்னா என்ன ஆளு சத்துக்கு தனமாக கடை வாங்க முடியும் நீ 5 கோடி வாங்கினாலும் அடைக்கலாம் ஆண்டை உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கான் நம்மளால முடியாது புண்ணாக்கிடுவாங்க ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ரெண்டாவது ஏதோ சரக்கடைக்க காசு இல்லாமல் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் நான் அந்த கடனை கொடுக்கல இப்போ நீ என்னைய கேட்குற நல்லா கேளு அட அறப்போத நாயே குடியார நாயே உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை கொஞ்சமாக அறிவு சூடு சோன மான வெக்க ரோசை எதா இருக்கா புண்ணாக்கையா திங்கிற குடுக்க வக்கு இல்லை 50 ரூபா கொடுக்க வக்கு இல்லை நீலாம் எதுக்கு திரியிற எதுக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு நீலாம் மனுஷன் தானா அறிவுரி வச்சுக்க இல்லை அவிச்சு திண்டு வந்திருக்க எரும மாடு மாதிரி இருக்க ஒரு 50 ரூபா கொடுக்க உனக்கு வக்கு இல்லை அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு இல்லை சரக்கடிக்க தண்ணி இல்லாமல் வாங்கி சாப்பிட்டு இல்லை 50 ரூபா கொடுக்க உனக்கெல்லாம் வக்கு இல்லை சூடு சொரண மான வெக்க ரோசை எதா இருக்கணும் இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் இந்த பொழப்புக்கு
நீலாம் எதுக்கு உயிரோட திரியிற? இந்த மானகட ஜென்ம மாதிரி. சே கர்மா. என்ன கேட்டேன்? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலான்னு. போத வருமா? போத வருமா? எதுல? யூரின். யூரின்ல எப்படி போத வரும்? போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு 400-500 கடையில் செலவு பண்ணுறேன். அழகா ஒரு 5 லிட்டர் கேன் உங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு கொடு. 5 லிட்டர் கேனா? நீ கொடுக்குறதா இருந்தால் கேன் கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். அப்புறம் நான் எப்படி அதை குடிக்க முடியும்? நீங்க ஒண்ணும் குடிக்க வேணாம், உனக்கு கிடையாது மூத்திரம். போ. குடல் குந்தானிலாம் எடுத்து போய் என்ன கேட்க வர்றேன்? உன்னால உட்காந்து எந்திரிக்க முடியுமா? நீ எல்லாம் பேசுற பேச்சு பாரு. அப்ப பாரு, எப்ப பாரு போயாங்கிடு சும்மா. என்ன கேட்கற? எப்ப 50 ரூபா காசை கொடுப்ப? ஒரே வார்த்தை தான், இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப சார் இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே காசு இருக்கும். சார் வேலை வெட்டிக்கு எப்ப சார் போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். சார் எப்ப சார் மூடு வரேன்? ஏன் மூடு வந்தா நீ வேறியா? என்கிட்ட காசும் கொடுத்துப்படி என்கிட்ட படுக்கும் வரமுடாடா. என்கிட்ட கடன் கொடுத்து வெஞ்சா வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகணும். நான் மசரு கூட சாக மாட்டேன். அதுக்குத்தான் சொன்னா ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறான்னா. காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா எதையாவது வித்து கொடுத்துருவேன். அது எதுதான் விற்கிறது? இப்ப மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தா நீ எம்பிட்டு திட்டினாலும் அடிச்சாலும் உங்களுக்கு குடும்பம் நடத்துற மாதிரியா? விடு விடு விடு, வா வா வா. என்ன விடு விடு விடு, போயாங்கடி. என்ன தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்க? தொடப்படாத. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தா. யாரையா போட்டு அமுக்குன? வண்டிக்குள்ள ஞாபகம் இல்லையா? அது எங்க அம்மாச்சியா? சிவன் ராதிக்கு டான்ஸ் இல்லாத கூடக்கு அதை வேற போட்டு அனுப்புனதுக்கு எந்த வேலை வேற பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அந்த கிழவிக்கு அறிவு வேணாமா? ஏன் அது என்ன உன் வளர்த்தி தான் இருக்கு? கரெக்ட். எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அது படுக்கிற போது அகலுப்ப படுக்கூடாது. ஓ சாலை எடுத்து பொத்தி படுத்துக்கூடாது. சாலை பார்த்தோன்னு நீ தானாக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணீங்க? எந்த பக்கம் மூக்கெல்லாம் அடி விட்டது? எந்த பக்கம்? கடை சீட்ல. அது முன் சீட்ல எல்லாம் படுத்திருந்துச்சு. அதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல. என்னடா கடை சீட்ல ஓட்டையை போட்டது? இருந்தாலும் ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. ரேட் விட அதை சரி பண்ணி கொடுத்துறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சமாதானமா வர மாட்டேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். மாம்பழமா? ஆமாங்க. எங்க? கம் ஆன் டெல் மீ. சக்க சவந்த பழம், சக்க சவந்த பழம், இது தேனாட்ட இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்கும் பழம், இது எனக்கு இது போல பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து வந்ததெல்லாம் மாம்பழம் பாத்தியா? வைக்கு அடக்கம்மா, குடிச்சு பார்க்க மாட்டம்மா. இருக்குது மாம்பழம் வைக்கிறேன். தெரியாம உனக்கு பொரியலை வாங்கி கொடுத்துட்டேன். என்ன பழம்? மாம்பழம். ஆமா. அதுல என்ன மாம்பழம்? மல்கோவா. நான் பலசாரி மாம்பழம் சாப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? மாம்பழத்துல மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, செந்தூரா, பாலாமணி, நீலா, கல்லாமணி, இதெல்லாம் நிறைய. எதுக்கு அதை தேடுற? சுண்ணாம்படிச்ச செருப்பு. இதுல பல தினம் சாப்பிட்ருக்கேன். இது மல்கோவா? ஆமாங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 ரூபா. 5000 கொடுக்கலாம். என்ன டீ குடிக்க காசு இல்லைன்னு சொன்னீங்க? அது வேற பிரச்சனை. எதுக்கு சொத்தை வித்து கூட கொடுப்பேன். சொத்து தான் இல்லையே. ஏன் மாம்பழம் ரொம்ப இழைச்சிக்கிட்டே வருது? என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு அது பிரச்சனையா? இல்ல, நீங்க முதல்ல துணியை போட்டு மூடி இருப்பீங்க. என்னது? துணியை போட்டு மூடி இருப்பீங்க, துணிக்கு வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப ரொம்ப குறையுது. என்ன காரணம்? உங்க வேலை ஏதோ அதை பாருங்க. தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அது நம்ம நல்லது வாங்கி நீங்க ஒண்ணுக்கு கிழிக்க வேணாம். வேலை ரைட், ஓகே. மாம்பழம் விற்காத உங்க அம்மா. எங்க அம்மா அனாவசியமா பேசாதீங்க. தேவையில்லாம. அது எங்க அம்மா. எதுக்குங்க எங்க அம்மா பத்தி பேசுறீங்க? என் மாமியா போய் நம்பி சொன்னா என்ன எங்க அம்மாச்சி நீ இந்த வேலை பார்த்துக்க தேவையில்லாம படு. அது ஒண்ணு. எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். அவர் வந்து நமக்கு என்ன மாப்பிள்ளையா? எனக்கு மச்சானா? எப்படினே உனக்கு மச்சான் வேணும்? தங்கச்சிங்க. அது தங்கச்சியா? ஏய் மாப்ள. யோ யோ ஐயோ மச்சான். மச்சான் டைம் தான் முக்கியம். அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா இங்க பாருங்கப்பா. மச்சான், இதுக்கு முன்னாடி அவர் எனக்கு அப்பா வேணும். இப்போ எப்படி மச்சான் கூப்பிடுறாரு? நீ தங்கச்சி ஆயிட்டீல. உன்னை வச்சுட்டா எனக்கு மச்சான். அப்பா என்னப்பா இத கேட்க மாட்டீங்க? என்ன தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளை? ஏன் அப்ப நான் தடவை யாரை தொடுறது? என்னது? நான் தடவை யாருங்க தொடுறதுக்கு? யோ, இது யாரு? உனக்கு என்ன? என் மக. அப்ப நான் தான் தொடணும் மாமா. ஹலோ, மாமான்னு மண்டே பழம் தொடுவேன். ஏன் மாமா? என் மக என்ன அப்பான்னு கூப்பிடுது, நீங்க எப்படிங்க மாமான்னு கூப்பிடலாம்? ஏன் அந்த பிள்ளைக்கு அப்பா தான், எனக்கு மாமா தான். யோ உனக்கு எப்படியா மாமா வேணும்? இந்தாருங்க. நான் உனக்கு புருஷன் வச்சுக்க. ஏய் யாருக்கு என் பிள்ளை இந்தாருங்க. அப்ப நீ மாமா என்ன மாமா?
என் பிள்ளை எது கேட்டாலும் நான் ஆசைப்பட்டா இல்லைன்னு சொன்னது இல்லை. அது நான் அப்படிதான் ஒரு கல்கோனா கேட்டா 10 கல்கோனா வாங்கி கொடுப்பேன். ஆமா 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 ஒரு ஐஸ் கேட்டா 10 ஐஸ் வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி வளர்த்துருக்கேன் பிள்ளைய. நாளைக்கு கல்யாணம் பண்ண போது புருஷன் கிடைச்சுன்னா 10 புருஷன் வாங்கி கொடுப்பியா? என்னையா பேச்சு பேசி 10 ஆம்பளைக்கு சமமான ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்ப அது நான் ஒருத்தன் தான். அப்ப அதுக்கு நீங்க நானே என் மகளை தொட்டது இல்லை. நீ தொடக்கூடாதியா மாமா, நான் தொடலாம். இங்க பாருங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொடுறீங்களே, நீங்க எல்லாம் அக்காங்க கூட பிறந்திருக்கீங்களா இல்லையா? இல்ல, அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி இல்ல. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க நாளைக்கு யாருங்க கல்யாணம் பண்ணுவா? லூஸ் மாமா, கல்யாணம் ஆகாத பிள்ளைய தான் தொடணும், கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டணும். வயசுக்கு வந்த பிள்ளை வாயிலே வெட்டுவாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டுவிட்டு மரியாதை. பைத்தியம், வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னாக்கா பாலியல் பலாத்காரம், நம்மளை கொண்டு உள்ள கொண்டு தள்ளுவாங்க. அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும்பா. என்னமோ தூக்கத்துல முடிச்சு நீங்க என்னடா சாமி ஏன் தங்க என்ன வேணும் சாமி? என்ன பெத்தாரு? ஏன் அம்மாட்ட வந்து பாப்பு குடிச்சுக்கா போயாங்கிட்டு. அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும்பா. என்ன பலாரம்? ஏய் அது பலகாரம் இல்ல, பலாத்காரம். அப்பா எனக்கு அந்த பலாரம் வேணும்பா. காலையில உனக்கு காரியாவட்டியில வாங்கி தரேன், கவலைப்படாத. எங்க வாங்கி தர? காரியாவட்டியில பலாத்காரம் விற்கிறாங்களா? ஆமா, நீ போய் வாங்கினேன். அப்புறம் நீங்க வாங்கல நாங்க வாங்க மாட்டோமா? குடும்பமே நீங்க லூஸ் ஆயா. அண்ணே எனக்கு அந்த பலாரம் வேணும்னு. கண்டிப்பா விடியங்களாட்டி ரெடி பண்றேமா. அவன் ரெடி பண்றான், நான் விடியறக்குள்ள நான் தான் ரெடி பண்ணணும். அண்ணே ஒய் சாப்லயாவது எனக்கு வாங்கி தந்துருனே மச்சான். எப்படியாவது ரெடி பண்ணு மச்சான். ஏய் யாரியா மச்சான்? மண்டைய பொளந்துருவேன் மாமா. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா மாமா? நானும் 5 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க மனசு வச்சா முடியும் மச்சான். மாமா வந்து முதல்ல புலங்காதீங்க. மாம்பழம் வைக்காத அம்மா, மாம்பழம் வைக்காத அம்மா, உன் பழத்தை தாரியா சும்மா. என்னையா பண்ணிட்டு இருக்க? டென்ஷன் ஆகுது, ஒரு இடத்துல நிக்கணும், புரியுதா? அப்படியே எவ்வி சுரேஷ் பெட்டியில் உட்கார போற, எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி வந்து சௌரியமா இருக்கு. ராக்கெட் ஒரு நாள் இடம் மாதிரி புருட்டு அங்கிட்டு போக போகுது, நீ ஓடி போய் எடுத்துட்டு வர போற. அரசியல் அதெல்லாம் சாதாரணப்பா. தங்கச்சி ஏமாந்து இழைச்சு போச்சு. மைக்கு அங்கே இருக்கு. ராணி ராணி ராணி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இவர் தெளிவா இருக்காரா லூசா இருக்காப்லையாப்பா? முகத்துக்கு நேராக பார்த்து பேச முடியாம தான் அங்கிட்டு பார்த்துட்டு பேசுகிறேன். ஓ, நான்
இல்லை நீங்கள் அங்கிட்டு பார்த்தே பேசுங்க, இந்த கன்றாவிலாம் என்னால் பார்க்க முடியல. ஏங்க ஏவு ஹலோ, பொம்பளை பிள்ளை அதை வெக்கப்படாமல் பேசிட்டு இருக்கு, நீங்க ஆம்பளை பிள்ளை வெக்கப்படுறியா? உதுத்த சிரிக்கி ஏய் சாரிங்க போயா போகாதீங்க. நான் அப்படிதாங்க ஏதாவது சொல்லிவிட்டேன். அது வாய்க்கு வந்து சொல்லிவிட்டேன். ஏய் அப்படி உண்மையை சொல்லி வாய்க்கு வந்து சொல்லிவிட்டேனே. மனசுல விட்டு சொன்னா தான் தப்பு. ஏங்க நான் உங்களை ஓப்பனா என்னது ஒரு வார்த்தை கேட்கட்டா? கொன்று எனக்கு ஜீவனில் கத்துறது. சரி பரவாயில்ல விடுங்க. உடம்பு நல்லா இருக்க அப்புறம் செய்வோம். என்னது நீங்க தான் ஜீவன்ல இல்லைங்களா? நீங்க வேணா நீ ஓப்பனா யோ ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? என்ன ரெண்டு பேரும் ஓப்பனா பேசிக்கிறேன்னா எப்படா மச்சான்? அது ரெண்டே முடியலன்னு நான் யாருக்கு யாரு மச்சான் மண்டையை புழக்க போற ஜவனே நீரியா? நான் உங்களை மனசார விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பலை. நீங்களே என்னை விரும்பணும். நான் உங்களை எனக்கு பிடிக்கலங்க. உங்களை நான் விரும்ப மாட்டேன். விரும்பி ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன் திருப்பிக்கிட்டு. ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விரும்புகிறேன் அவ்வளோதான். நான் தான் உன்னை பிடிக்கலன்ற நான் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை லவ் பண்ணுறது நீங்கள் தடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? പക്ഷേ എൻ്റെ കാതലി അവരോട് പൊണ്ടാട്ടിയാകலாம். அவருக்கு பொண்டாட்டி கவுண்டமணி மாதிரி பேசுறாப்பா. பாக்கியராஜுமா, ஐயோ என்னவே குழப்பிட்டாங்கடா. இல்லப்பா கவுண்டமணிப்பா. சரி நான் சொல்றேன். நீ யாரை கல்யாணம் பண்ணிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்? நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்? நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வரணும். ஏய் எதுக்கியா? என் கூட ஓடி வந்துடணும். நான் வர மாட்டேன். அங்கே பிரேக்கப் பண்ணுறோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே? நோ ஐ லவ் யூ. ஓ பண்ணிட்டு போ தொலைஞ்சு. இந்த ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. பண்ணிட்டு போன்னு சொன்னீங்கன்னாக்கா களத்தில் இறங்கணும்னு இருக்கு. காமெடியை பாரு. இந்த வருஷத்துக்கே தான் பெரிய காமெடி. உன்னை எப்படி நினச்சிக்கிட்டு தெரியுமா? சொல்லட்டா?